ரோட்ல குளிச்சு படுத்துட்டு இருக்கான், கோயில் வாசல்ல குளிச்சு படுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடக்குது. 12 மணிக்கு ஆகுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசல்ல நிக்கிறாங்க காலங்காத்தால. சரிங்களா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு சென்னையில கண்கூட வந்து 100ல 95 கடைகள்ல பார் இருக்குங்க. பாட்டிலுக்கு ரூ. 10. உங்க எல்லாருக்கும் தெரியும் கரூர் இன்சிடென்ட்ல பாட்டிலுக்கு ரூ. 10 ஒரு விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்த்தோம். மது ஒழிப்பு துறை அப்படின்ற விஷயத்துக்காக மது ஒழிப்பு துறை என்பதற்கு பதிலாக தயவுசெய்து முத்துசாமி அவர்களே நீங்க ஒரு நல்ல பெயர் வச்சீங்களே மது பிரியர்கள், அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரிவு என்பதை எடுத்து விட்டு மது வளர்ச்சி துறை அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. மது வளர்ச்சி துறை நல்லா இருக்கு. பூரண மது விலக்குக்கு முயற்சி செய்வோம்ன்ற வார்த்தைகள்லாம் பதிவு பண்ணீங்க சகோதரி. இன்னைக்கும் உங்ககிட்ட யாரா மதுபான விஷயமா போன் எடுத்து வந்தா ஆன் ஓடி போயிருங்களே, அது ஏன்றது தெரியலீங்களே. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் உண்மையிலே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் விஷயத்துக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல கொண்டு வந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில ஓரளவுக்கு செயல்பட்டு தரமா அப்படியே வந்து எடப்பாடியார் மாறும்போது செயல்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா frankly ஸ்பீக்கிங் 60% ஃபெயிலியர். ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் 100% சக்சஸ்ஃபுல்லா போய் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் விஷயம் அப்படியே எடப்பாடியார் வரும்போது 60% இதுவாகுது. அதுக்கு அடுத்தபடியா திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எங்கடா இருக்குன்னு தேடுற நிலைமைக்கு இருக்கு. அவன் மது வாங்கும் போது அவனோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் மது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் சார் உங்களால ஒரு ஆர்டர் ஸ்ட்ரிக்டா போட முடியல? யுவர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இந்திய குடிமகன், தமிழக குடிமகன் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு சப்ஜெக்டை பத்தி பேச போறோம். பாட்டிலுக்கு ரூ. 10. உங்க எல்லாருக்கும் தெரியும் கரூர் இன்சிடென்ட்ல பாட்டிலுக்கு ரூபான்னு ஒரு விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா இதை பத்தி பேசுறோமா பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ரூபாய் விஷயம் தமிழகத்துல எஸ்பெஷலி ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த விஷயம் இன்னும் தொடர்கதையாக இருக்கிறது. அதை பத்தி பேசுறதுக்காகவும் நம்ம மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரி இன்னும் வந்து ரூபாய் வந்து நிறைய மதுக்கடையில வாங்குறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நீங்க புகார் செய்யலாம் அப்படின்றாரு. அதுக்கு அந்த பத்திரிகையாளர் இடைமறித்து சொல்றாரு, சார் நீங்க கூட வரீங்களா, நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாம அங்கே ஸ்கிப் பண்ணி போறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த இதோட கண்டினியூட்டி அப்படின்னு நான் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவருக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கடந்த 4 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதாவரத்துல ஒரு தேவராஜ் என்ற நபர், அவர் தாம்பரம் சாண்டோர் பகுதியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். மாதாவரத்துல வேலை விஷயமா வந்துட்டு அங்க ஒரு மதுக்கடையில் 240 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய மது, அது விலைப்பட்டியல் 240 ரூபாய், 250 ரூபாய் கொடுத்துருக்காரு, பேலன்ஸ் 10 ரூபாய் அவங்க தரல. ஸோ அது விஷயமா வந்து அவருக்கு உடனே மன உளைச்சல் ஏற்பட்டு ஒரு வழக்கு கன்சூமர் கோர்ட்ல வந்து வழக்கு போடுறாரு. அந்த வழக்கின் ரீதியா வந்து மன உளைச்சலுக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி தேவராஜன் கிளைம் பண்றாரு. அது வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து அதை விசாரிச்சு உடனடியா சேம் டே வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, அந்த மதுக்கடையில யார் அந்த விற்பனையாளரோ அந்த விற்பனையாளர் வந்து 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி கொடுக்க தரவினால் ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் சொல்லிட்டு இந்த பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து கொடுத்துடணும் அவருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பர்சன்டேஜ் அமௌண்ட்ன்றது இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாரா எப்படி சொல்றாருன்னா தெளிவா வந்து அது தீர்ப்புல இருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கன்சூமர் கோர்ட்ல இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ். சரிங்களா? 10 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்றது தேவராஜன் அவர்கள் வந்து தெள்ள தெளிவா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ப்ரூவ் பண்ணி 4-5 நாட்கள் ஆகிறது. இன்னி வரைக்கும் தமிழக அரசோ இல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்களோ இல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோ இதை பற்றி வாய கூட திறக்காம கள்ள மௌனம் காக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்கள் புரிந்து கொண்டனர். ஐயா, நான் இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா தேவராஜன் கேஸ் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்க முழுக்க எல்லா மது பிரியர்கள், ஏன்னா முத்துசாமி அவர்கள் ரொம்ப அழகான பேர் வச்சிருக்காரு. குடிக்காரர்கள் சொன்னா எனக்கு கோவம் வருங்க, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, மது பிரியர்கள் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி ஒரு புது பேர். ஏன்னா திமுக என்றாலே விதவிதமான வித்தியாசமான நல்ல மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பெயர்கள் வைக்கிறது ரொம்ப சாமர்த்தியமான நபர்கள் தான் திமுக இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள். அப்படி இருக்கும் தருவாயில வந்து இந்த மது பிரியர்களுக்கு வந்து காலை நேரம் ஏன் குடிச்சு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா, ஐயா அந்த முத்துசாமி அமைச்சர் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்துல இருந்த கூடிய ஒரு அமைச்சர், ரொம்ப நியாயமான மனிதராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்துல இருக்கும்போது. அவர் வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்களை படிச்சிருக்கேன், எழுதியிருக்கேன் பத்திரிகையில. அந்த அமைச்சரா இப்படி வந்து ஒரு பெயர் மாற்றம் செஞ்சு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னும் போது உள்ளபடியே குத்துது. அது முக்கியமா பக்கத்துல வந்து
அடியேன் ரொம்ப மதிக்கக்கூடிய, அவங்களை பற்றி போற்றி எழுதக்கூடிய ஒரு மாண்புமிகு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அவங்களும் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது அதை சகிச்சுட்டு பேசுறாங்களா, இல்ல அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சர் என்ற முறையில் ஏற்றுக்கொண்டு பேசுகிறார்களா என்று தெரியவில்லை. அந்த பிரஸ் இன்டர்வியூ கடந்த ஒரு 9-10 மாதங்கள் இல்ல ஒரு வருடம் முன்னாடி வந்திருக்கும். இன்னும் கூட அந்த அந்த அவங்க பேச வரிகள் எல்லாம் இன்னும் அப்படியே உறுத்திட்டே இருக்கு. கேவலம் ஒரு மதுபான விஷயத்துக்காக ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் எதுக்காக இருக்காருன்னா மது ஒழிப்பு துறை அப்படின்ற விஷயத்துக்காக இருக்கு. மது ஒழிப்பு துறை என்பதற்கு பதிலாக தயவு செய்து முத்துசாமி அவர்களே, நீங்க ஒரு நல்ல பெயர் வச்சீங்களே மது பிரியர்கள், அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரிவு என்பதை எடுத்து விட்டு மது வளர்ச்சி துறை அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. மது வளர்ச்சி துறை நல்லா இருக்கு. ஏன்னா தமிழக அரசாகட்டும், இது முன்னால் இருந்த அதிமுக அரசாகட்டும், இப்போது இருக்க திமுக அரசாகட்டும், மதுபான கொள்கையில நிலையான நிலைப்பாடு இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் சகோதரி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது உள்ளபடியே திமுகவுடைய ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைமை தமிழகத்துல இந்தியாவிலே கிடையாது. அவ்வளவு சிறப்பான எதிர்கட்சியா செயல்படுறது திமுக மட்டும்தான். அது நான் எப்ப வேணா எந்த சூழ்நிலையும் சொல்ல முடியும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான திமுக இஸ் ஃபிட் டு பி அன் அப்போசிஷன் பார்ட்டி ஸ்ட்ராங்கா நான் டாக்குமெண்ட் போட்டவன். ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி இன் இந்தியா. இது திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன். ஏனென்றால் அவங்களுக்கு தான் தெரியும் எந்த விஷயத்தை எப்படி எதிர்க்கணும், எந்த மாதிரி போராடணும்னு சொல்லிட்டு வேற எவனுமே தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கட்சி தான் டிஎம்கே. சரிங்களா? இது ஒரு பக்கம். சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த அம்மையார் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லுவாங்க, இளம் விதவைகள் இந்த மதுபானத்தினால் அதிகமாகிறாங்க. சகோதரி பேசுனதுல இருந்து அந்த அதிமுக ஆட்சி இந்த ரீசனுக்காகவும் பொள்ளாச்சி வெவ்வேறு ரீசனுக்காகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சியில் வந்தீங்க. ஆட்சி வந்ததுல இருந்து நீங்க 2வது ஒரு பிரஸ் மீட்ல ஒரு இடத்துல சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சி வந்தவுடன் படிப்படியாக மதுபானம் வைத்துள்ள திமுகவை சார்ந்த மதுபானம் வைத்துள்ள தொழிலதிபர்கள் தங்களது தொழிற்சாலையை குறைத்துக் கொள்வார்கள். அதே போல பூரண மது விலக்குக்கு முயற்சி செய்வோம்ன்ற வார்த்தைகளை பதிவு பண்ணீங்க சகோதரி. இன்னைக்கும் உங்ககிட்ட யாரா மதுபான விஷயமா போன் எடுத்து வந்தா ஓடி போயிடுறீங்களே, அது ஏன்றது தெரியலீங்களே. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுனீங்க. இப்போ அதே ஒரு கேள்விதான் வருது. திமுக ஆட்சியில் 35,000 கோடி வரைக்கும் வருமானம் வந்த அது மதுபானத்துறை இப்போது 55,000 கோடி வரை ஈட்டி வருகிறது என்றால் அந்த இளம் விதவைகள் இப்போதைக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சா, இல்ல திமுக சார்பா அவங்க எல்லாருக்கும் மறுமணம் செஞ்சு வச்சிட்டீங்களா? அப்படி செஞ்சாலும் சந்தோஷம், முதலாள சந்தோஷப்படுறேன், அதுல மாற்று கருத்துல. ஆனால் வெட்கமே இல்லாமல் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது உங்களுக்கு தேவைப்படுமான விஷயத்த மைக்குன்னு கிடைச்சா இது வேணா பேசுவீங்க, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? அது கொஞ்சம் பதில் சொல்லுங்க கனிமொழி அவர்களே. என்னன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு 2-3 வருடங்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி அவர்கள் வந்து வழக்கறிஞர் குழுவுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு. என்னன்னா தமிழகம் முழுக்க உள்ள மதுபான கடைகளில் விலைப்பட்டியல் வைத்துள்ளதா என்பதை சரிபார்த்து அதை விலைப்பட்டியலுக்கு ஏற்றவாறு விற்கப்படுகின்றதா, விற்பனையாளர் விற்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. எந்தெந்த கடைகளை விலைப்பட்டியல் இருக்கு, எந்தெந்த கடைகள் இல்லை அப்படின்ற விஷயத்தை எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா 2 வருடங்கள் முன்னாடி நினைக்கிறேன். அது அந்த வழக்கறிஞர் குழு சப்மிட் பண்ணாங்களா இல்லையான்றது $1 மில்லியன் கொஸ்டின். அதை பத்தின விஷயம் எதுவுமே இன்னி வரைக்கும் வெளியே வராம இருக்கு. சரிங்களா? அதே சீக்வன்ஸ்ல அரசு தரப்பா வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம், படிப்படியாக ஒவ்வொரு மதுபானத்திற்கும் பில் வழங்கப்படும். சத்தியமா என்னோட ஃபேஸ்புக்லயும் சரி, என்னோட சமூக ஊடக பதிவுகளையும் சரி, நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். உள்ளபடியே இந்த ஒரு பில் கொடுக்கும் சிஸ்டம் கொண்டு வந்தா பாராட்டுவேன். ஏனென்றால் கேரளால இருக்கு, பக்கத்துல இருக்க மாநிலத்துல நிறைய விஷயங்கள். ஏங்க கேரளால போய் நீங்க இங்க கல்குவாரியில இங்க வந்து திருடி கொண்டு போய் கேரளா கொடுக்குறாங்க. கேரளால இருக்க ஒரே ஒரு இயற்கை விஷயத்தை போய் அவனை தொட்டு பாருங்க. இங்கதான் நம்ம மாநில அரசு அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, பகல் கொள்ள அடிக்கிறீங்க. இயற்கையை வந்து ரொம்ப சீரழிச்சு போயிட்டீங்க. இருக்க மலைகள் எல்லாம் அடிச்சு உடைச்சு ஃபுல்லா மண்ணாக்கி தூளாக்கி கல்லாக்கி கொண்டு போய் வேறு மாநிலங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் வித்துட்டு இருக்கீங்க. நம்ம இயற்கை சீரழிவுக்கு முக்கிய காரணம் 2 அரசுகளும் என்பதை இந்த காணொலி மூலம் தெளிவாக சொல்லுங்க. ஏனென்றால் இதை கட்டுப்படுத்தும் வக்கில்ல, முற்றிலும் நிறுத்துவதற்கும் வக்கில்லை. பில் கொடுக்கப்படும் சொன்ன இல்லைங்களா, அந்த பில் கொடுக்கப்படும் சொன்ன அந்த முக்கிய திமுக சார்ந்த நபராகட்டும், அரசு இயந்திரத்தை சார்ந்த நபராகட்டும், அதற்கான நிலைப்பாடு எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்தால் நல்லா இருக்கும். ஏன்னா 2 வருடங்கள் முன்னாடி சொன்னீங்க பில்லு படிப்படியா ஒரு கடையா கொடுக்குறோம், ஒரு கடையில ட்ரையல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த ட்ரையல் ப்ராசஸோட எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் மத்திய அரசு கிட்ட, ஏன்னா மாநில அரசை பத்தி நம்ம பேசியாச்சு, மத்திய அரசு கிட்ட ஒண்ணு ஸ்ட்ரைட்டாவே கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.
வெளிப்படையா சொல்லணும்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மதுவை வந்து ஒழிக்கணும்ன்ற ஒரு ஜென்ரலான ஒரு இது இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஸ்டாட்யூட்டரி வார்னிங் சொல்லி நம்ம ஒவ்வொரு திரைப்படம் முன்னாடி பார்க்குறோம். அதே மாதிரி பாட்டில்ல போட்டிருக்கு, எல்லாத்துலயும் போட்டிருக்கு. உள்ளபடியே அது நகைக்கக்கூடிய விஷயமாக இருக்கவே தவிர உள்ளபடியே மக்கள் திருத்துவதற்கான விஷயம் அல்ல. இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். உண்மையிலே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன் விஷயத்துக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல கொண்டு வந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில ஓரளவுக்கு செயல்பட்டு தரமா அப்படியே வந்து எடப்பாடியார் மாறும்போது செயல்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா frankly ஸ்பீக்கிங் 60% ஃபெயிலியர். ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் 100% சக்சஸ்ஃபுல்லா போய் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் விஷயம் அப்படியே எடப்பாடியார் வரும்போது 60% இதுவாகுது. அதுக்கு அடுத்தபடியா திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எங்கடா இருக்குன்னு தேடுற நிலைமைக்கு இருக்கு. இப்போ நான் அந்த வீடியோல பேசுறதுனால உடனே என்ன பண்ணுவாங்க, அது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து அப்போ ரீசெண்டா பார்த்தப்ப மாசு அவர்கள் போகும்போது முன்னாடி ஃபினால் அடிச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலையை உடனே வீடியோ பார்த்த செகண்ட் ரீஹாபிலிட்டேஷன் முடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க, அது முன்னாடி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சிட்டோம். ரீஹாபிலிட்டேஷன் எந்த லட்சத்துல இப்போ இருக்குன்னு சொல்லி 4 வருஷத்தோட ஃபுட்டேஜ் நாங்கள் வச்சிருக்கோம். சரிங்களா, அதை பத்தி கவலைப்பட தேவை, எப்போ தேவையோ அப்போ ரிலீஸ் பண்றோம். ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எதற்காக இருக்கிறது என்பது போதுமான அவேர்னஸ், விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இல்லை. பொதுமக்களுக்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு இருந்திருந்தால் ஒவ்வொரு குடிமகனோட மனைவி ஆகட்டும் குடும்பமாகட்டும் கண்டிப்பாக கொண்டு போய் அங்க சேர்த்திருக்கும். அது சேர்க்காதோட எஃபெக்ட் இன்னைக்கு ரோட்ல குடிச்சு படுத்துட்டு இருக்காங்க, கோயில் வாசல்ல குடிச்சு படுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடக்குதுங்க. அடுத்து ஒரு முக்கியமான 3 கோரிக்கை இருக்கு. இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா 18 வயது உட்பட்டவர்கள், அதுக்கப்புறம் வந்து 24 மணி நேரமும் வந்து இந்த மதுபான சர்வீஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற எனக்கோ இல்ல ஒரு சாதாரண ஒரு லேமேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமானியனுக்கும் வந்து தெரியும். ஏன்னா 18 வயது உட்பட்டவர்களுக்கு மது விற்கக்கூடாதுன்னு சட்டம் வந்து தெளிவா போட்டிருக்குங்க. அதுல முதல்ல ஸ்டிக்கர்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டிக்கர்லாம் எங்க இருக்குன்னு தெரியலங்க. ஆனால் அதே 18 வயசு உட்பட்ட ஆண்மகனுக்கு தேவை என்றால் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃப்ரீக்வெண்ட் குடிக்கிறவங்க வருவாங்க இல்லையா, அந்த கட்டிங்க்கு சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பசங்க கிட்ட பணம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை சேர்த்து எடுத்து வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த ஒரு அவல நிலையை கண்ட்ரோல் செய்ய முடியாத ஒரு கேவலமான நிலையில் தமிழக அரசு உள்ளது என்பதை இங்கு பதிவு பண்றேன். ஏனென்றால் கொரோனா காலத்திலேயே நம்ம வந்து செக்யூரிட்டி வச்சு நம்ம மது விட்டோம். அந்த காலம் இருக்க சூழல்ல இப்பவும் 18 வயது உட்பட்டவர்கள் தைரியமாக வந்து அந்த ஒயின் ஷாப் வெளியில ஒரு 300 அடி தள்ளி நிற்கிறான், அந்த ஃப்ரீக்வெண்டா வாங்குறோம் கிட்ட பணம் கொடுத்து இப்போ வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. 12 மணிக்கு கடை திறக்கிறதுன்ற விஷயத்த வந்து எப்படி பார்க்குறோம்னா, 12 மணிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசல்ல நிற்கிறாங்க காலங்காத்தால. இந்த ஒயின் ஷாப்ல வந்து நிறைய ஜோக்ஸ்லாம் வரும். காலங்காத்தால தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. டைரக்டா பில்டிங் மாதிரி இருக்கும், அந்த பில்டிங் கூட ஓபன் பண்ண முன்னாடியே அவ்வளவு கூட்டம் நிற்கும். இதே மிச்ச கோயிலாகட்டும், ஏனைய வழிபாடு தலங்களாகட்டும், இல்ல கடைகளாகட்டும், அங்கெல்லாம் கூட இவ்வளவு கூட்டம் கிடையாதுங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் மதுபான கொள்கை வந்து ப்ராப்பரா வரையறை செய்யலை என்பதை நான் டைரக்ட் சார்ஜாக வைக்க முடியும். ஏன்னா மது ஒழிப்புத்துறை மது வளர்ச்சித்துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் முதலே பதிவு செஞ்சேன். இதுல திமுக என்றாலே விளம்பரம், விளம்பரம் என்றாலே திமுக அப்படின்ற வார்த்தை வந்து ரீசெண்டா முன்னாள் முதல்வர் அவர்கள் பேசுறதை பார்க்கும். அப்படி இருக்கும்போது இந்த மது விஷயத்தை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா விளம்பரம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சுங்க. அதன் முக்கிய இதுவா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒவ்வொரு டாஸ்மாக் சொல்லி போர்டு போட்டிருக்கேன் கடைகள்ல. அது கீழே வந்து ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2 குழந்தைகள் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புகைப்படம் அப்படி வைக்கும்போது அந்த கடைகள்ல அந்த ஃபீல் வந்து ஒவ்வொருத்தரும் உள்ள போகும்போது, ஐயோ எனக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, திட்டுவா, அதுங்களுக்கு எதாவது பண்ணலாமே ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி பார் உள்ள போறாங்க இல்லையா, ஆக்சுவலா தமிழ்நாட்டில் பார் இருக்கக்கூடாது சட்டம்லாம் போட்டாங்க அதிமுக பீரியட்ல. இப்போ 90% இல்லைன்னா ஐ மீன் இல்ல பாரே கிடையாது சொல்லி யாராச்சும் வந்து ஆத்தென்டிகேட்டா ப்ரூவ் பண்ணீங்கன்னா நானும் மொட்டை அடிச்சுக்கிறேங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு சென்னையில கண்கூட வந்து 195 கடைகள்ல பார் இருக்குங்க. அந்த மாதிரி பார் இருக்க இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி வார்னிங், நீங்க தான் சினிமா படம் போடுறது மாதிரி ஸ்ட்ராட்டஜி மது உடலுக்கு நாட்டுக்கு கேடு இதெல்லாம் போடுறீங்களே, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வார்னிங் வந்து ஒரு 84 இன்ச் டிவியை வந்து ஒரு பார்லயும் போட்டுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வார்னிங்கை ரெகுலரா போட்டு விட்டுட்டே இருங்களேன். ஓரளவுக்கு அதை பார்த்தா திருந்துவோம். நீங்க வந்தாலே இது பார்த்துட்டே இருக்கணும்டா அப்படின்ற ஒரு இதனாலேயே வந்து நிறைய பேர் திருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது, இந்த புகைப்படம் சொன்னீங்கன்னா டாஸ்மாக் போர்ட்லயும் இருக்கணும், பார் உள்ளேயும் எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தை
குடும்பம் சார்ந்த விஷயங்கள் புகைப்படங்கள் அங்கங்க விளம்பரப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மாநில அரசுக்கு வைக்கிறோம். நான் வந்து தமிழக அரசு அலுவலகமாகட்டும், மத்திய அரசோட அலுவலகமாகட்டும், எல்லா அலுவலகத்தையும் சென்று பார்த்துட்டு இருக்கும்போது, மத்திய அரசு அலுவலகம் என்றாலே மோடியோட போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்குங்க. மாநில அரசு அலுவலகம் என்றாலே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போட்டோவும், துணை முதல்வர் போட்டோவும் இருக்குங்க. ஆனா, இந்த மதுபான கடை இதுதானங்க அரசுக்கு பெரிய வருவாய். இந்த கடைகள்ல ஏன் முதல்வர் அவர்கள் போட்டோ, துணை முதல்வர் போட்டோ இல்லை என்பது ஒரு பத்திரிகையாளர் என்ற தாழ்மையான கோரிக்கை. ஏனென்றால், ஒரு நடைமுறை என்றால் எல்லா இடத்துலயும் ஃபாலோ செய்யணும். அப்படி அந்த நடைமுறை மீறி நடக்குதுன்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. இல்லன்னா எல்லாத்துலயும் புகைப்படம் எடுத்துருங்க. மாநில அரசோட புகைப்படம் சிஎம் போட்டோ எடுத்துருங்க, மோடி போட்டோவும் எடுத்துருங்க. தேவையே கிடையாது. ஒரு பாலிசினா பாலிசி ஷுட் பி பாலிசி. ரைட்? சோ இதுக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்றது முதல்வர் அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப திறமையா வேலை செய்யறாருன்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் சட்ட ஒழுங்கு ஏன் எப்படி இருக்குன்றது அடுத்த கேள்வி. அவருக்கான நிறைய கண்டென்ட் வச்சிருக்கேன். சீஃப் செக்ரட்டரிக்கு பேச வேண்டியது கண்டிப்பா அடுத்த காணொலியில பேசுவேன். இதுக்கு சீஃப் செக்ரட்டரி அவர்கள் பதில் சொன்னா நல்லா இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஒரு 12 கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த 12 கோரிக்கை நாங்க பத்திரிகையாளர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இது எப்படா கேட்கறதுன்னு சொல்லி யோசிச்சோம். யோசிக்கும் போது முதல்ல இதுக்கு ஒரு காணொலி போட்டு மாநில அரசுக்கு அட்டென்ஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் காணொலி. தயவு செய்து இந்த மது பிரியர்கள் அவர்களுக்கு ஒரு நல்வழி செய்யுங்கள். இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு நான் பேசின விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிண்டலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனால் ஒரு நியாயம் என்று வரும்போது அவர்களுக்கு அவர் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்தால் பேசப்பட்டதே தவிர மாநில அரசையோ மத்திய அரசையோ குறை சொல்ல வேண்டும், கிண்டல் அடிக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அட் த சேம் டைம் ஒவ்வொரு குடிமகனை குடிப்பழக்கம் இல்லாத குடிமகனையும் காக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.